இவ தான் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. நமக்கு வாழ்க்கை துணை அமையிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமையிறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் எப்போவுமே வந்து பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் அமையிறதுங்கிறது ரொம்ப முக்கியங்க. சண்டே எனக்கு கால் பண்ணி தேவி கருமாரி அம்மன் கோவிலில் வந்து விளக்கு பூஜை இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. ஸோ வரணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் கிளம்பி போயிருந்தேன். இன்றைக்கி இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிற வாய்ப்பு, ஒரு பாக்கியம் இது வந்து சரண்யாவால் தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நளினி அம்மா கையால் வந்து எனக்கு வந்து விளக்கேற்றி தந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என் வாழ்க்கைக்கு விளக்கேற்றின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. அந்த அம்மனே வந்து என் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வச்ச மாதிரி ஃபீல் இருந்துச்சு. உண்மையாகவே வந்து இந்த ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா சரண்யாவால் கிடச்சிது. ஸோ என்னை ரொம்ப அழகாக வந்து இன்வைட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து என்னை பார்த்துக்கிட்டு ரொம்ப அழகாக வந்து சென்ட் ஆஃப் பண்ணால். ஸோ எனக்கு வந்து இன்னமுமே அந்த அந்த ஒரு மகிழ்ச்சியிலேருந்து வெளியில் வர முடியல அப்படி தான் சொல்லணும். கடவுள் வந்து நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம வந்து கடவுளை வந்து போய் பார்க்க முடியும். ஸோ சரண்யாவுடைய ரூபத்தில் வந்து அந்த கருமாரி கூப்பிட்ருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ரொம்ப வந்து பொலைட்டாக ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாருமே வந்து நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நளினி அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்.